மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நம்மளுடைய சேனலுடைய மெயின் நோக்கம் ஃப்யூச்சர் எய்ம், அதாவது ஒரு கோல் அடையணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த அடையணும்னு நினைக்கக்கூடிய கோல் என்னுடைய மனசில் நான் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது. நீங்களும் பல பேர் கற்பனை பண்ணுவீங்க. என்னென்னு சொன்னால், சைக்காலஜி, பேராசைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது போல் நிறைய ஹோலிஸ்டிக் விஷயங்களை எல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சயின்டிஃபிக்காக விளக்க முடிஞ்ச விஷயங்களை சயின்டிஃபிக்காக விளக்கி, சயின்டிஃபிக்காக எல்லா விஷயங்களும் விளக்க முடியாதவங்கள நம்மளுடைய அனுபவபூர்வமாகவோ அல்லது நம்மளுடைய அனுபவங்களை வச்சு விளக்கி, உங்களுக்கெல்லாம் அதை விளக்கி என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு விளக்குறது, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணி அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கட்டத்தில் நம்ம அந்த அனுபவங்கள் மூலயமா ஒரு பல பேர்த்துக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, ஒரு ஹீலிங் ஏற்படுத்துவது, ஒரு உடல் நோய்களை குணப்படுத்துவது, தற்சுதந்திரம், நமக்குள்ளே உள்ள ஒரு ஃப்ரீடம், இன்னர் ஃப்ரீடம், அதை ஏற்படுத்துறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறியாமைகள் அதை உடைச்சி அதில் விடுதலை அடையக்கூடியது. இதுதான் நமக்கு ஒரு மெயின் நோக்கம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பல விஷயங்கள் நான் அப்பப்போ விளக்கிக்கிட்டே இருக்கேன். இதில் ஏதாச்சும் எனக்கு நான் செய்யக்கூடியதில் மாற்றம் வேணும் இப்படிங்கிற சஜஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதேபோல் நீங்களும் அனுபவப்படுவதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். எப்போவுமே சிலர் சில விஷயங்களை அப்படி விடாமல் சொல்லுவாங்க. இது சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு குமுறல் அவங்களுக்குள்ளே இருக்குது. உள் மனசுக்குள்ளே அதை சில விஷயங்களை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த 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 அனுபவம் தெரியும். இது எப்படியாச்சும் நம்ம பெற்ற அந்த அனுபவத்தை மற்றவங்ககிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற அனுபவத்தில் தான் நான் இது சொல்ல ஆசைப்பட்றேன். அப்படிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் உதித்தது தான் பலவிதமான ஞான நூல்கள், பெரிய விஷயங்கள்லாம். உதாரணத்துக்கு எடுத்து திருக்குறளே எடுத்துக்கங்களேன். அவர் அந்த அனுபவ நிலையில் போய் அவர் எழுதி தான் அந்த விஷயங்களை சொல்லியிருப்பார். இல்லைன்னா அந்த ஒரு ரத்தட சுருக்கமாக சொல்ல முடியாது இல்லையா? நான் கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் விளக்குறதுக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு கிரியேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த கிரியேஷன் நம்ம கிரியேஷனாக தான் பார்க்குறவங்க பார்ப்போம். அதையும் ஒரு லெவலுக்கு மேலே உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால், அந்த கிரியேஷனுக்குள்ளே ஒருத்தருடைய அனுபவம், ஒருத்தருடைய உணர்வை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அழகான ஒரு ஆர்ட் இருக்குன்னு வைங்களேன், ஒரு இயற்கையை பற்றி, ஒரு அழகிய செடிகள் கொடிகள் இருக்கிய ஒரு இயற்கை சூழலை பற்றி ஒரு அழகான படம். அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறோம். நம்ம அப்படியே பார்த்து ரசித்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதோடு நம்ம இணைஞ்சி அந்த இணையக்கூடிய தருணத்தில் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்துக்கு எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், அதை வரைஞ்ச அந்த ஓவியன் அந்த லெவலுக்கு, அந்த ஒரு ஞான நிலைக்கு, அந்த அளவுக்கு அனுபவித்து அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக தான் அதை உங்களுடைய பேனா அந்த தூரிகை மூலிமா அந்த படத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ அதை பாஸ் பண்ணி அந்த பாஸ் பண்ண விஷயத்தை நமக்கும் பாஸ் ஆகுது. இதுதான் அனுபவம். அதே போல் தான் இந்த அனுபவங்கள் அதனால தான் என்னுடைய அனுபவங்கள் நான் சொல்கிறேன். இப்படி தான் பெரிய பெரிய ஞானிகள் அவங்கவுங்கெல்லாம் அவங்களாம் ஏன் அவங்களால முடியாமல் சொல்கிறாங்கன்னு சொன்னால், புத்தரவே எடுத்துக்கோங்களேன். அவர் ஜாலியாக அரண்மனையில் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஞான உணர்வு அதை அவரை வச்சுக்கிட்டு அடக்கிட்டு இருக்க முடியல. அதனால தான் ஊராக போய் அந்த ஞானத்தை சொன்னார் இல்லையா? அவர் ஒரு ராஜாவுடைய மகன் தான், ஜாலியாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் அப்படி தான் எல்லா விரும்பி சொல்கிறாங்க. ஸோ அப்படி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அந்த அனுபவம் ஃபஸ்ட் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அதுபோல் பல அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நான் பிற்காலங்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் நான் முயற்சிக்கு விரும்புகிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது நான் ஒரு கடவுளுடைய ஒரு வாய்ஸை கேட்டேன். சைக்காலஜியில் பார்த்துருப்பீங்க, ஹலுசினேஷன்ஸ், ஆடிட்டோரி ஹலுசினேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஹலுசினேஷன்னா அந்த பிரச்சனை உள்ளவங்க அப்படி நேரடியாகவே உண்மையாகவே அப்படி பார்ப்பாங்க. அதுபோல் ஆடிட்டோரி ஹலுசினேஷன் உள்ளவங்க அப்படி வாய்ஸ் அப்படியே அவங்களுக்கு கேட்கும். ஸோ அப்படி நோய்கள்லாம் அதன் அடிப்படையில் தான் எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டது நான் சொல்ல மாட்டேன், இந்த அனுபவம் ஏற்பட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு இந்த அனுபவம் அதற்கு மேற்பட்டு நான் ஒரு வாய்ஸ் கேட்டதாக தான் நான் உணர்றேன். ஏன்னா அதுக்கு பின்னாடியே எனக்கு பல சம்பவங்களில் பல விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன்.
ஸோ எனக்கு அந்த ஏற்பட்ட அனுபவத்தை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 2004ல் எனக்கு ஏற்பட்டுச்சு. 2004 எனக்கு நான் மாதம் கூட ஞாபகம் இருக்குது. மார்ச் மாதம்னு நினைக்கிறேன். என்ன அனுபவம்னு சொன்னால், பொதுவாக எனக்கு ஏன்னா 2004ல் தான் எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. அதனால தான் எனக்கு அவ்வளோ கிளியராக ஞாபகம் வச்சுருக்கேன். மார்ச் மாதம் நாமளாக வந்து கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸில் வந்து மேரேஜுக்கு முன்னாடி சில பாடங்கள்லாம் நாங்கள் போய் படிக்கணும். அதாவது கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அதை பற்றிலாம் வந்து லெசன்ஸ் எடுப்பாங்க வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த கிளாஸ் எல்லாம் முடித்தா தான் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் நம்ம சர்ச்சிலேயே அடுத்து மேரேஜ் ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாஸ்க்காக நான் அட்டன் போகிறேன். அது ஒரு மார்ச் மாதம் நடக்குது. அது எங்கே அட்டன் பண்ண போகிறேன்னு சொன்னால், மெட்ராஸில் பாரிஸ் கார்னரில் ஒரு சர்ச் இருக்குது. இது செயின்ட் ஆந்தோனி சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சர்ச்சுக்கு உள்ள ஒரு ஹாலில் நடக்குது. அது ஒரு பெரிய ஒரு வளாகம். அதாவது ஒரு கிரவுண்டை தாண்டி தான் அந்த ஹாலுக்கு போகணும். அந்த கிரவுண்டுக்கு மிடில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது. நம்ம ஊரில் டாய்லெட்ஸில் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன காரை அதாவது சிமெண்ட்டில் ஒரு பில்டிங் போல் இருக்கும். ரைட் சைடு அப்படி ஒரு சைடு பெண்கள், 2 சைடு ஆண்கள்னு அப்படி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் வரேன். அப்போ அந்த கிரவுண்டில் யாருமே இல்லை. நான் வந்த வேகத்தில் வந்து நான் டாய்லெட் போகிறதுக்காக உள்ளே போகிறேன். உள்ளே வந்த வேகத்தில் நான் போகும்போது டாய்லெட்டு ஆண்கள் பகுதி, அதாவது லெஃப்ட் சைடுக்கு போகிற போதில் வந்த வேகத்தில் என்னை அறியாமலே அந்த பெண்கள் சைடுக்குள்ளே போகிறதுக்கு நான் நுழையிறேன். அப்போ வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னென்னா, தம்பி அது லேடிஸ் போகக்கூடிய டாய்லெட் சைடு, நீ அந்த பக்கம் போகாதப்போ இந்த பக்கம் போ அப்படிங்கிற அப்படி அந்த வேர்டுங்க. அந்த வாய்ஸ்ன்னு சொன்னால், நான் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ஸை நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு ஒரு அசரீரி வாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு அருமையான வாய்ஸ். ஏன்னா அந்த கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரம் யாருமே இல்லை. நீ ஒரு வேளை அங்கேருந்து யாராச்சும் வந்தாலுமே ஒரு 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 3-4 மினிட்ஸ் கழித்து தான் இந்த கடந்து வர முடியும். நான் அப்புறம் போன பின்னாடி எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த வாய்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பொதுவாக சில நேரங்களில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நாங்கள் யாராச்சும் பெண்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி தான் யாராச்சும் கூப்பிட்டாங்களோன்னு ஃபஸ்ட் நான் நினச்சி பின்னாடி பார்த்தா, நான் அங்கே உள்ளே யாராச்சும் இருப்பாங்களா, நான் சத்தம் போட்டு கேட்குறேன், யாராச்சும் இருக்கீங்களா, உள்ளே இருக்கீங்களா, ஹலோ அப்படின்ட்டுலாம். எந்த சத்தமும் இல்லை. அந்த பெண்களும் யாரும் இல்லை. ஒரு வேளை வந்து அதுக்கு நான் பின்னாடி உள்ளே கடந்து போயிருந்தால் கூட போயிருக்க முடியாது. ஏன்னா அந்த கிரவுண்ட் அவ்வளோ வேகமாக ஓடினா கூட ஓடி இருக்க முடியாது. ஸோ அப்போ நிச்சயமாக எனக்கு வந்து அந்த வாய்ஸ் கண்டிப்பாக மனித வாய்ஸ் இல்லை, யாரோ ஒரு கடவுளுடைய வாய்ஸ் தான் அப்படின்னு அதீத சக்தி, அவங்களுடைய கைடன்ஸ், அந்த வாய்ஸ் தாங்கிறத நான் ரொம்ப தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு சொன்னால் வேறு யாருமே இல்லை அங்கே. இதை நான் அன்றைக்கே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கல. அதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் இது போல் சம்பவங்கள் பல வடிவங்களில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அனுபவிச்ச பின்னாடி தான் நான் வந்து அந்த ஃபஸ்ட் நடந்த சம்பவத்தையும் நான் இட் இஸ் எ வாய்ஸ் ஆஃப் காடுங்கிறத நான் வந்து எனக்கு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது எப்படி ஏற்பட்டது? இப்போது என்னுடைய நம்பிக்கையின்படி இது வந்து கடவுளுடைய வாய்ஸ், அதாவது மேபி ஏஞ்சல் ஆர் கடவுள் ஆர் அது அதீத சக்தியோடைய வாய்ஸுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இது எப்படி ஏற்பட்டிருக்கு? இது வந்து நமக்கு நாமே கூட பல நேரங்களில் ஏற்பட்டிருக்கலாம். வாய்ஸாக கூட ஏற்படணும் அவசியம் இல்லை. சில நேரங்களில் நமக்கு பிரச்சனையிலேருந்து தீர்வு ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு தீர்வு கிடச்சிருக்கலாம். அதிசயிக்கத்தக்க ஒரு நோயிலிருந்து விடுதலை கிடச்சிருக்கலாம். இப்போ நம்மளுடைய ஹீலிங் வீடியோ பார்த்துட்டு பல பேர் எனக்கு இமெயில் மெசேஜ்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் தூங்காதவன் எனக்கு தூங்கியிருக்கேன், பல பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருக்கு. பல பேர்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ விளக்க போகிறேன். அதாவது இந்த அதீத சக்தியோடைய நம்ம கனெக்ஷன் நம்மளை அறியாமலே சில நேரங்களில் கனெக்ட் ஆகும்போது, அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம லிங்க் ஆகும்போது நமக்குள்ள அந்த பிளாக்ஸ் போய் அது கிளியர் ஆகி நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிது. இதுதான் வந்து பேசிக் தத்துவம். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது, ஒரு ஹீலிங் செஷனில் அட்டன் பண்ணும்போது, ஒரு மெடிடேஷனில் இருக்கும்போது, நம்மளுடைய ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம். நம்ம அந்த ப்ரேயர்லாம் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சியும் கரெக்டாக வரும்போது, அந்த இறை ஃப்ரீக்வன்சியோட லிங்க் ஆகும்போது, நமக்கு சேம் ஃப்ரீக்வன்சியில் நம்ம அலைன்மெண்ட்டில் ஒழுங்காகும்போது நமக்கு அந்த பெரிய ஒரு விடுதலை கிடைக்குது. பெரிய ஒரு பிரச்சனையில ஒரு விடுதலை கிடைக்குது, தீர்வு கிடைக்குது. இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை. நம்ம இதை போக பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரி, எனக்கு அந்த வாய்ஸ் எப்படி கேட்டது? இது ரொம்ப ஒரு ஆன்மீக இதில் கேட்டால் கடவுள் எங்கேயுமே இருக்காரு, எப்போயுமே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம தப்பாக ஒரு மாறி போகும்போது
கடவுள் டக்குன்னு வந்து சிலர் மூலியமாக நமக்கு சமிகள் மூலமாக சொல்லுவார், சிலர் யாருமே இல்லை கடவுளே வந்து நமக்கு வழிகாட்டுவார், ஒரு வாய்ஸில் வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்ம பல டைமென்ஷனை பற்றி கேள்விப்பட்டீங்க. ஃபஸ்ட்டு 0 டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், 3rd டைமென்ஷன், 4th டைமென்ஷன், இது போல் 11 டைமென்ஷனில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து 3 டைமென்ஷன் முடிய நம்ம இருக்கோம். அதாவது ஃபஸ்ட் 0 டைமென்ஷன் ஒரு புள்ளி, அந்த புள்ளி வந்து எங்கேயும் போகாது, அது ஒட்டு தான். அடுத்து 2 புள்ளி சேர்ந்தால் சிங்கிள் டைமென்ஷன், ஒரு கோடு. அதுக்கு அடுத்த டைமென்ஷன் வந்து 2 சிங்கிள் டைமென்ஷனையும் இணைச்சா ஒரு ஸ்கொயர் வரும் இல்லையா, அது வந்து 2nd டைமென்ஷன். அதுக்கு வந்து நீளம் அகலம் இருக்குது. ஃபஸ்ட் டைமென்ஷனுக்கு நீளம் மட்டும்தான் இருக்குது. 0 டைமென்ஷனுக்கு 1 புள்ளி மட்டும் தான், அது எங்கேயும் நகர முடியாது. ஃபஸ்ட்டு டைமென்ஷனுக்கு நீளம் மட்டும் இருக்குது. 2nd டைமென்ஷனுக்கு நீளம் அகலம் இருக்குது. 3rd டைமென்ஷனுக்கு நீளம் அகலம் உயரும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம 3rd டைமென்ஷனில் இருக்கோம். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டைமென்ஷனில் இருக்காலும் முன்னாடி பின்னாடி மட்டும்தான் நகர முடியும். 2nd டைமென்ஷனில் இருக்கவர் வந்து முன்னாடி நீளம் அகலம் இப்படி ஸ்கொயர் டைப்பில் வந்து போய்க்கலாம். 3rd டைமென்ஷன் நம்ம இருக்கோம். 3rd டைமென்ஷனில் எப்படி நம்ம போட வரோம்னு உங்களுக்கு தெரியும். இதே போல் 4th டைமென்ஷன் ஒன்று இருக்குது, டெசராக்ட். அந்த டைமென்ஷன், அதுக்கு மேலே உள்ள டைமென்ஷனில் தான் இந்த இறை சக்தி கடவுள்லாம் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த டைமென்ஷனில் உள்ளவங்க எல்லா காலத்தையுமே அவங்க பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் அவங்க இருப்பாங்க, சரியா? ஸோ அந்த அடிப்படையில் எப்போவுமே நம்ம வந்து நம்ம இந்த 3rd டைமென்ஷனில் நம்ம இருக்கனால அந்த 4th டைமென்ஷனில் இருக்க அவங்கள நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய டைமென்ஷன் இந்த லெவலில் தான் வேலை செய்யும். ஸோ ஆனால் அவங்க வந்து நம்மளை ஈஸியாக பார்க்க முடியும். நம்மளுடைய அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன ஆக போகுது, நம்மளுடைய ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே அவங்க பார்க்கக்கூடிய நிலையில் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தான் அவங்க அந்த வாய்ஸு பார்த்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம மூலயமா நம்மளை கைட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க எனக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் அந்த உருவ வடிவில். ஒருவேளை நான் அந்த ஃப்ரீக்வன்சியில் இல்லாதனால, அந்த டைமென்ஷன் லெவல் இல்லாதனால அந்த உருவத்தை நான் பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல சில நேரங்களில். ஆனால் நம்ம இந்த மெடிடேஷன் ப்ரேயர்லாம் பண்ணும்போது எல்லாமே வந்து இந்த அணுத்தன்மைகள், அணுவால் உருவாக்கப்பட்ட இதெல்லாம் அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் சில நேரங்களில் வந்து இந்த மெடிடேஷன் ப்ரேயரில் போகும்போது நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி, நம்ம அந்த கடவுள் ஃப்ரீக்வன்சி லெவலில் நம்ம போகும்போது ஈஸியாக அவங்களோட அலைன் பண்ணி நம்ம ஈஸியாக அவங்க இந்த உருவங்களை கூட சில நேரம் பார்க்க முடியும். சில நேரம் கடவுள் காட்சி அளித்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு போகும்போது அது பார்க்க முடியுது. ஸோ இது சுருக்கமாக சொல்கிறேன். பின்னாடி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரக்கூடிய வீடியோக்களில். அதே போல் தான் சிலர்லாம் சொல்லுவாங்க வந்து தூரத்தில் ஒரே பாடி இங்கே இருக்கும், ஆனால் தூரத்தில் உள்ளவங்க அவங்க வந்து பல்வேறு இடங்களில் அவங்க காட்சி அளிப்பாங்க. அதெல்லாம் நடந்துருக்குது, அதெல்லாம் வந்து உண்மை, எவிடன்ஸோடு இருக்குது பல விஷயங்கள். ஸோ அதெல்லாம் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுல நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால், எனக்கு ஏற்பட்ட அந்த வாய்ஸ், நான் கடவுளுடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் அது எப்படி ஏற்பட்டுச்சுங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த நிலை வந்து நமக்கு வந்து வாழ்க்கையிலையும் இது எப்படி நம்மளுடைய ப்ராக்டிக்கல் இன்றைக்கி லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம கடவுள் தத்துவம் அதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுல முக்கிய விஷயம் இல்லை. நம்மளும் எல்லாருமே, நீங்கள் நான் எல்லாருமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எபிலிட்டிஸை வளர்த்து நம்ம கொண்டு வரும்போது நமக்கும் அந்த ஒரு கடவுள் தன்மை, அந்த அவரோட லிங்க் பண்ணக்கூடிய சக்தி, அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளை மாற்றி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஈஸியாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த நிலையிலுமே நம்ம அந்த பக்குவமான நிலையில் வந்து அதில் மீண்டு வர முடியும். மற்றவங்களுக்கும் நமக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ அதை விளக்கக்கூடிய வீடியோ தான் இது. என்னுடைய சின்ன அனுபவத்தின் மூலமா விளக்குனேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சில ஒரு மெடிடேஷன் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய அனுபவங்கள் மூலிமா நான் பழகி அந்த மெடிடேஷன்லாம் கூட இன் ஃபியூச்சர் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதனுடைய சுருக்கத்தை நான் திரும்பியும் சொல்கிறேன். அதாவது நம்ம மனித நிலையில் இருக்கோம். நம்ம மெடிடேஷன், ப்ரேயர்ஸ், நம்ம பயிற்சிகள் மூலியமாக
நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இம்பேலன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது நம்ம பல விஷயங்கள் இம்பேலன்ஸ்டாக தான் எடுப்போம். அப்போ வந்து வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த சில பயிற்சிகள் மூலயமா நம்மளுடைய அந்த பெர்ஃபெக்ட் ஃப்ரீக்வன்சி கடவுள் ஃப்ரீக்வன்சியோட சேம் லெவலில் நம்ம ஃப்ரீக்வன்சியும் ஆக்கி நம்மளை நம்ம டியூன் பண்ணும்போது வாழ்க்கையில் பல விஷயங்களில் மீட்டெடுத்து பல விஷயங்கள்லேருந்து மீண்டு வந்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த அனுபவம் மூலயமா சொல்லியிருக்கேன் நான். இது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி அப் அண்ட் டவுனாக வார்த்தைகள் இருந்தாலும் இதுதான் சாரம்சம். ஸோ இது பற்றி ஏதாச்சும் விளக்கங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.